வணக்கம். இன்னைக்கு துப்பாக்கி பெரிய வெற்றி பெற்றுச்சு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சந்தோஷம். தமிழ் சினிமாவுக்கு இது மொதல் பிக் பட்ஜெட் படம் இப்படி வெற்றி பெறுறது இந்த 2012ல. எல்லாருமே ஹாப்பி. டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமயம். சரி, இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அப்படி என்ன ரீசன் இருப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நிறைய இருக்குது. அதங்காட்டி தான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்காமே சில மேக்கர்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்க முடியாம சிலதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, சிலதை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி படத்தை சொதப்பி ரிசல்ட்ஸ் ரொம்ப பூரா வர வச்சிடறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு சினிமா இன்னைக்கு மாடர்ன் டே சினிமா அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அந்த படம் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து ஒரு சின்ன ஃபேன் பேஸ் ரியல் வேர்ல்ட்ல பில்ட் ஆகுதோ இல்லையா. ஏன்னா ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்க வெளியே ஓரளவுக்கு ஃபேமஸான நடிகர்னா ஓகே, நீங்க ஒரு ஒரு குமுதத்திலயோ ஒரு விகடன்லயோ இல்ல ஒரு பெரிய போஸ்டர்லயோ உங்க பேரோ உங்க படத்தோட டைட்டிலோ வர வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்ல அப்படின்னா அந்த 3-4 முன்னணி பத்திரிகைகள்ல ஏதோ ஒண்ணுலதான் வரக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத் அப்ப பரவாது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரியே அது படமே ஒன்றும் ரிலீஸ் ஆகல இல்லைங்களா. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் பரவறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாரும் படமே பார்க்கல. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு வழி அந்த வேர்ட் ஆஃப் மவுத் பரவறதுக்கு வாய்ப்புகள் எங்க இருக்குது அப்படின்னா ஆன்லைன்ல தான். ஏன்னா ஆன்லைன்ல மக்கள் எப்படியோ ஒரு ஃபேஸ்புக்லாம் பாத்தீங்கன்னா தினமும் சாயங்காலம் லாக் ஆன் பண்ணாதவங்க இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ அப்படி லாக் ஆன் பண்றப்போ அவங்க தங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், தமிழ் மக்களுக்கு முக்காவாசி எல்லா தமிழ் மக்களுக்கும் பிடிச்சது சினிமா. ஸோ ஏதோ ஒரு சினிமா பேஜை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறாங்க ஃபேஸ்புக்ல. ஸோ அதன் வாயிலாக ஃபர்ஸ்ட் அந்த மக்களுக்கு போய் அந்த நியூஸ் சேருது அப்படிங்கிறது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 75% ஆஃப் பீப்புளுக்கு ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் மற்ற சோசியல் மீடியாக்களும் தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அந்த டேட் அனௌன்ஸ் பண்ண, அதாவது அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ண நாள்லயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆன்லைன்ல இருக்கிற ஃபேன்ஸ் எக்கச்சக்கம். அது ஏன்னா நான் இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தேன் இந்த வீடியோ காண்டி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணியதுல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லா ஃபேன் பேஜ்லயும் சேர்த்து, உலகம் பூரா எல்லா பக்கமும் சேர்த்து. அது ரொம்ப மேசிவ் ஃபோர்ஸ் அது. ஏன்னா அந்த 50 லட்சம் பேரும் நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த போஸ்டை லைக் பண்ணி பாஸ் பண்ணும்போதுங்கிறது பப்ளிசிட்டி அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் பப்ளிசிட்டி. ஸோ அதுதான் நடந்தது இந்த துப்பாக்கிக்கும். பாத்தீங்கன்னா பட டைட்டில் பேர் சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லயே எல்லாத்துக்குமே தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஓகே விஜய் இப்படி அடுத்த படம் ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, இதுதான் இந்த டீடைல்ஸ் தான் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா இது சாதாரண ஆக்டருக்கு நடக்காது. நெகட்டிவ் பப்ளிசிட்டி. அவரை பிடிக்காதவங்க சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மெனக்கிட்டு இன்ஃபேக்ட் பிடிச்சவங்களோட பிடிக்காதவங்க தான் ரொம்ப மெனக்கிட்டுறாங்க. மார்க் பண்ணி துப்பாக்கி என்னத்தை பண்ண போகுது அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக எழுதி எக்கச்சக்க போஸ்டர்ஸ் உள்ள போட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த பாசிட்டிவ் பப்ளிசிட்டி கிடைச்ச லைக்ஸோட பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்கு எக்கச்சக்க லைக்ஸ், எக்கச்சக்க ஷேர். ஏன்னா ஒரு வன்மம், ஒரு குரூரம் அவங்களுக்குள்ள. பட் அது எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி பாசிட்டிவோட ரொம்ப ரேபிட் ஃபயர் மாதிரி டக்குன்னு பரவும். அதே முகம் மனசுல நிற்கும். உங்களுக்கு அந்த பேர் விட்டு போகவே போகாது. ஸோ அது அப்படியே உட்காந்துருச்சு. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்குள்ளேயே இது பப்ளிசிட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு துப்பாக்கினா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க என்னடா செல்போன் நீங்கெல்லாம் எல்லாரும் வச்சிருக்காங்களா, எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஒரு கால்குலேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா யூத்ல கிட்டத்தட்ட ஒரு 100%ல குறைஞ்சது 70% ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 70% ஆட்களுக்கும் ஃபேமிலி இருக்கு. ஸோ அவங்க வேர்ட் ஆஃப் மவுத் அங்கிருந்து போகும். ஸோ இவங்க சீட் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது முடிஞ்சது அங்கே. ரெண்டாவது ஃபேஸ் அப்படிங்கிறது டிவி இன்டர்வியூஸ், ஆன்லைன் இன்டர்வியூஸ், அதே மாதிரி ட்விட்டர்ல ஷேர் பண்றது அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை இந்த டீம் கொஞ்சம் கரெக்டா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் ரொம்ப ஹைப் பண்ணாம ஒரு வார்த்தை அவர் சொன்னது டக்குன்னு எல்லாத்துக்கும் பிடிச்சது. அப்படின்னா இது வரைக்கும் விஜயை பிடிக்காதவர்களுக்கும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் விஜயை பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அது ஒரு மாதிரி வைரலா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ அது ரொம்ப ரொம்ப அழகா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஒரு எண்ண மாற்றத்தை இன்ஃபேக்ட் ஹேட்டர் சீட்டை கூட கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் என்ன இந்த படத்துக்கு நடந்த பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ், அதுக்கப்புறம் சில
கான்ட்ரவர்சி எல்லாமே வந்து என்ன ஆச்சுன்னா, வழக்கமாக இந்த படத்திற்கு வந்து ஹைப் அப்படிங்கிறது ஜாஸ்தியே தான் போயிட்டே இருந்திருக்கும். அந்த கிராஃப்ட் வந்து ஜாஸ்தியாயிட்டே தான் போயிட்டு இருக்கும். இது பாத்தீங்கன்னா பில்லா 2க்கு அதே மாதிரி தான். ட்ரெய்லர்லேயே அந்த படம் வர வரைக்கும் கிராஃப்ட் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த படத்திற்கு வந்து அது நடக்கல. அது வாண்டடா அவங்க பண்ணாங்களா இல்ல வந்து நேச்சுரலா இது நடந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த படத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஆர்டினரியா தெரிஞ்சது. படம் உள்ள வந்து ஸ்டஃப் நிறைய இருந்தாலும் ட்ரெய்லர் ஆர்டினரியா தெரிஞ்சங்காட்டி நான் கூட நினைச்சேன், ஓகே இது என்ன ஆர்டினரி ட்ரெய்லர் தானே அப்படின்னு நினைச்சேன். ஸோ அப்போ என்னன்னா அந்த ஹைப் கிராஃப்ட் அப்படிங்கிறது வந்து மேலே போகாம டக்குன்னு ஃபிளாட்டா விழுந்துச்சு. விழுந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் அது டைட்டில் இஷ்யூ அப்படின்லாம் வரப்போ வந்து எல்லாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க படத்தை. அப்படி வர 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 வந்து என்னது இந்த ஒரு சின்ன டீம் இவங்க கூட வந்து டைட்டில் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல இவங்க அப்படின்ட்டு அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா அப்படியே மெதுவாக அப்படி கீழே இறங்கிட்டே போச்சு. ஆனா நான் ஏன் பில்லா கூட கம்பேர் பண்றேன் அப்படின்னா சும்மா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், இதுல வேற எந்த உள்நோக்கம் கிடையாது. தயவு செய்து இதையும் ஒரு உள்நோக்கம் கற்பிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ பில்லா பாத்தீங்கன்னா பில்லா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆல் ஃபார் பிரைஸ் ஆஃப் அஜித் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப மனசார எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் டைரக்டர்ஸ் அவங்க கூட அசோசியேட் எல்லாருமே என்ன சொன்னாங்க, எஸ் ஆல் தட் சொன்னோம்னே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் பயங்கரமா ஆயிடுச்சு. பட் படம் நல்லா இல்லை, படம் நல்லா தான் இருந்தது. ஆனா அந்த ஆன ஹைப்புக்கும் படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து ஒரே ஒரு நூல் கம்மியான காட்டிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். அது வந்து எந்த படத்துக்குமே ஆகக்கூடாது அப்படி. ஆனா இந்த படத்துக்கு லக்கிலி அவங்க பிளான் பண்ணாங்களா இல்லை நடந்துச்சு அப்படின்னு தெரியல, கடைசி வரைக்கும் பிளாட்டாவே போயிட்டு கடைசி வர பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவுமே கம்மி ஆயிடுச்சு. ஓகே என்னத்த போய் துப்பாக்கின்னு ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கம்மி ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இண்டஸ்ட்ரியில நான் வந்து தியேட்டர் ஓனர் கிட்ட வந்து பேசுறேன். காலைல படம் 10:30 ரிலீஸ், அவர்கிட்ட 10 மணிக்கு பேசுறேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஏங்க இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வந்து இந்த படம் ஒண்ணும் இல்ல விழுந்துரும் அப்படின்னு டாக் இருக்குதுங்களேங்க, ஓடுமா இது நம்பி எல்லாம் எடுத்தாச்சு அப்படிங்கிறாரு. எனக்கும் ஒரு மாதிரி, ஏன்னா நான் வந்து அதுக்கு முந்தின நாளே வந்து ஸ்ரீலங்கால இருந்து நண்பர்கள் அவங்களாம் கூப்பிட்டு படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அப்பவுமே சந்தேகம், என்னன்னா அது இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு. சொன்ன நம்பிக்கையா இருங்க, போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு படம் பார்க்க உள்ள போறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. உள்ள போய் உட்காந்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கிளாஸ் ப்ராடக்ட், ஒரு 100% வந்து ப்ராடக்ட் வந்து பக்காவா இருக்கிறங்காட்டிக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமா இல்லாதங்காட்டிக்கு சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது வந்து இந்த சாதா ஆகிறதோட ஒரு 20% வந்து ஜாஸ்தியாவே ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஆனங்காட்டிக்கு வந்து எல்லாத்துக்குமே சூப்பர் ஹாப்பி. ஏன்னா ரசிகர்களும் வந்து போய் கிடந்தாங்க இந்த கேஸ் அப்படி இப்படி இப்படின்ட்டு. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா தேவர் லைக் எப்படின்னா ஒரு ஆர்மியில வந்து சேர்ந்த மாதிரி, இட் இஸ் டியூட்டி டு மேக் திஸ் ஃபிலிம் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசி நான் பார்த்தேன். பேசிட்டு ரொம்ப ரொம்ப குஷியா வெளியில போனாங்க. போய் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படிங்கிறது வந்து தே மேட் பீப்புள் வாட்ச் த ஃபிலிம் அந்த ஃபர்ஸ்ட் டே. நிறைய பேர் லைக் மைண்டட் பீப்புளை வந்து they made them particularly watch that film on that first day. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, விஜய்க்கு இருக்கிற பொண்ணுங்க சப்போர்ட், அந்த உமன் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹியூஜ். நான் வந்து சும்மா சொல்லல, ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே வந்து தேட்டர் சொன்னாரு 500 பொண்ணுங்க வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து 500 பொண்ணுங்க வர்றது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் தட் யூஷுவல், அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்க வராங்க அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட், அதாவது உமன் சப்போர்ட் வந்து விஜய் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அது வந்து இந்த படத்தை வந்து எப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. 2வது நாள் நீங்களாம் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி தான் சொல்லி எதுவுமே கம்மியாகல. பிளஸ் இது எல்லாம் போக கான்ட்ரவர்சி, படத்துக்கு அப்புறம் ஒரு கான்ட்ரவர்சி, முஸ்லீம் வந்து ஒரு மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச படத்துல அப்படி ஒன்றும் நான் பார்க்கல. பட் இருந்தாலும் அதுவும் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கியூரியஸ் ஆகிடுச்சு. ஓகே இந்த படத்துக்குள்ள என்ன இருக்குது, பிடிக்காதவங்க கூட வந்து கியூரியஸ் ஆகிடுச்சு. சரி ஏதோ போய் பார்த்துருவோமே அப்படின்ட்டு அதுக்கு நிறைய போய் பார்த்தவங்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த கான்ட்ரவர்சி வந்து இந்த படத்தை வந்து அதுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் பண்ணி கொடுத்துச்சு அப்படிங்கறத வந்து உண்மை. இது இப்படி கான்ட்ரவர்சி கிளப்பி விட்டா இந்த படத்தை ஆஃப் பண்ணிடலாம்னு நினைச்சவங்க கண்ணில் பூரா மண் விழுந்ததுதான் மிச்சம், அது வேறன்னு வச்சுங்களேன். ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டைட் ரோப் வாக்கு. இந்த படத்தில் நீங்க ஒரு மேக்கரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவையில்லாமல் படத்திற்கு உள்ள இருக்கிறத மட்டும் வெளியே சொன்னா போதும். அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதோ ஒரு ஹைப்புக்காண்டி மக்களை போய் சேரணுங்கிறதுக்காண்டி வந்து எக்ஸைட்டிங்கா நியூஸ் சொன்னீங்கன்னா அது வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஓவர் ஹைப்பை ஏற்படுத்தி படம் நல்லாவே இருந்தாலும் மட்டமா போயிருது. ஸோ
எனக்கு தெரிந்து என்ன உண்மையோ அதை முடிஞ்சா ஷேர் பண்ணி, இல்லாட்டி வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஷேர் பண்ணாவே போதும். அது பண்ணாலே போதும். படம் வெற்றியோ தோல்வியோ ரசிகர்கள் ரொம்ப டிசப்பாயிண்டடா வர மாட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு போயிட்டு ஓரளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப நெகட்டிவா இல்லாம ஒரு மாதிரி நியூட்ரலா பரவும். இது நீங்க ரொம்ப ஓவர் ஹைப் நீங்க அந்த விளம்பரம் இதெல்லாம் ஏத்துறங்காட்டிக்கு நீங்க என்ன ஆகுதுன்னா போய் உட்காந்து அந்த டிசப்பாயின்மெண்ட், அந்த ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தான் நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தா மாறுது. ஸோ நெகட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத்தா மாறுறது ஏதோ ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிற பிலிமும் பாத்தீங்கன்னா 30% 40% ரெவன்யூ கம்மியாகிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இனிமேல் அந்த ப்ரொமோஷன்ஸ், அந்த பிஃபோர் தி ஃபிலிம் ப்ரொமோஷன்ஸ் ஒரு 4-5 மாசம் ரொம்ப சட்டிலா ப்ரே பண்ணி ரொம்ப போட்டு ரசிகர்களோட மண்டையை ஸ்டஃப் பண்ணாம ஓரளவுக்கு கம்மியா வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிந்து லோ ப்ரொஃபைல் ப்ரொமோஷன் அதுதான் இன்னைக்கு ஜெயிக்குது. அது நிச்சயமா துப்பாக்கிக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. ஸோ ப்ளீஸ் அதையும் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா எனக்கு தெரிந்து நீங்களும் ஒரு பெரிய பெரிய வெற்றி படங்கள் ஆஸ் அ மேக்கர் கொடுக்கலாம். அண்ட் ஆஸ் அ வியூவர் உங்களுக்கு இதுதான் ஒரு படத்துடைய ப்ராசஸ்ங்க. ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா மேபி இந்த பேட்டர்ன்லயும் வரலாம். மேபி இன்னொன்று ஏதாவது புதிய பேட்டர்ன் ஏதாவது எனக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எப்படி வெற்றி அடைந்தது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கு, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் வீடியோவில் முன்னோட்டத்துடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.